ஜெர்மனியில் எரிபொருள் விலை அதிகமாக இருப்பதால் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான திட்டங்களை சான்சலர் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் பரிசீலித்து வருகிறார். பயணிகளுக்கான உதவித்தொகையை 1 கிலோமீட்டருக்கு 38 சென்ட்டுகளில் இருந்து சுமார் 45 சென்ட்டுகளாக உயர்த்துவது அவரது யோசனையாகும். இந்த பயணிகளுக்கான உதவித்தொகை வேலைக்கு செல்லும் மக்களுக்கு வரி சலுகை அளிப்பதன் மூலம் உதவுகிறது. இருப்பினும் மக்கள் இதன் பலனை உடனடியாக பெறாமல் அடுத்த ஆண்டு தங்கள் வரி கணக்கை தாக்கல் செய்யும் போது மட்டுமே உணர்வார்கள். அத்துடன் மக்கள் செலுத்தும் மின்சார கட்டணத்தை குறைக்கும் வகையில் மின்சார வரியை குறைப்பதற்கும் மர்ஸ் தயாராக உள்ளார். இது குறித்த முடிவு விரைவில் ஒரு அரசாங்க கூட்டத்தில் எடுக்கப்படலாம். இதுவேளை எரிபொருள் விலைகளை கட்டுப்படுத்துவதற்காக எரிபொருள் நிலையங்களில் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே விலை உயர்வை கட்டுப்படுத்துவது போன்ற விதிகளை அரசாங்கம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளது. இருப்பினும் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன. இந்நிலையில் இதற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதேவேளை வட் வரியை குறைப்பது, கார்பன் டை ஆக்சைடு வரியை குறைப்பது அல்லது எரிபொருளுக்கு விலை வரம்புகளை நிர்ணயிப்பது போன்ற பிற யோசனைகளும் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இந்த தேர்வுகள் அரசாங்கத்திற்கு அதிக செலவை ஏற்படுத்தக்கூடும். எனவே இன்னும் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை.